சார், இந்த கடவுள் என்னை எம்டியாக்க வரல, என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தருவதற்கு இயேசு என் வாழ்க்கையில அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். என்னைக்குமே கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாருக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களை பிளஸ் பண்ண போறாரு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்ககிட்ட முதல்ல கொண்டு வான்பர். எப்பெல்லாம் கடவுள் கொண்டு வான்னு சொல்றாரோ அப்பெல்லாம் உங்களை எங்கேயோ கொண்டு போக போறாருன்னு அர்த்தம். ஆமென். எங்கேயோ உங்களை கொண்டு போக போறாரு. உங்க பொருளாதாரம் எங்கேயோ கொண்டு போகப்பட போகிறது. அதுதான் அடையாளம். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு மீனும் கிடைக்கல, வலையும் காலியா இருக்குது, போட்டும் காலியா இருக்குது. இப்ப கடற்கரையில் நின்றுட்டு இருக்கிறான். இப்ப இயேசு வராரு. இயேசு வந்து இந்த போட்டை கொஞ்சம் குடுன்றார். வியாபாரம் நல்லா நடந்து ஏதாவது இருந்தா கொடுக்கலாம். அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒரு மீன் கூட என்ன பண்ணல, அகப்படல. அந்த டைம்ல ஜீசஸ் என்ன கேட்கிறாரு, போட்டை தாண்டாரு. சார், நானே ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், என்கிட்ட போய் கேட்குறீங்களே. இவர் போட்டை தாண்டாருன்னு என்ன அர்த்தம்? போட்டு நிரம்ப போகுதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுச்சுன்னா வெளிப்பாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். சார், இந்த கடவுள் என்னை எம்டியாக்க வரல, என் காலியை காலி பண்ணுவதற்கு, என் இல்லாமையை இல்லாமல் பண்ணுவதற்கு, என் வறுமையை உடைத்து போடுவதற்கு, என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தருவதற்கு இயேசு என் வாழ்க்கையில அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். சார், நீங்க கதை முடிவை பாய்ச்சி பாருங்க. அவன் படகு மட்டும் நிரம்பல, பக்கத்து படகும் நிரம்புற அளவுக்கு இயேசு அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அப்போ கொடுக்கும் போது நான் அவர் என்னை ஆசீர்வதிக்க அனுமதி கொடுக்கிறேன். இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், நீங்க உழைச்சி உருண்டு நடக்காதது அவர் ஆசீர்வாதத்துல நடக்க ஆரம்பிக்கும். The blessings of the Lord, it maketh rich, he adds no sorrow in it.